வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆவேசமாக பேசிய துரைமுருகன் அடித்து நொறுக்கப்பட்ட கார். அந்த காணொளியும் பேசின விஷயத்தையும் அப்படியே தரப்போறேன். ஆனா அதற்கு முன்பாக அதி முக்கியமான ஒரு காணொளியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அதை பற்றி பேச வேண்டியதா இருக்குது. அந்த காணொளி பற்றி பேசிவிட்டு பிறகு துரைமுருகன் பேசின ஆவேச காணொளியும் அடித்து நொறுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளையும் உங்களுக்கு நான் தரேன். அது ஏன் நடந்தது என்ற விஷயத்தையும் அப்போது உங்களுக்கு நான் விளக்குகின்றேன். இப்போது அதி முக்கியமான ஒரு காணொளி தரப்போறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தானுங்க. அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ தமிழகத்துல மாணவர் போராட்டம் நிகழ்ந்திருக்குது. உங்களால நம்ப முடிகிறதா? நிச்சயமாக நம்ப மறுப்பீங்க. ஏன்னா தமிழக ஊடகமானது மாணவர் போராட்டத்தை ஒரு வரி செய்தியாக சொல்லிவிட்டு அப்படியே கடந்து விட்டது. ஆனால் அந்த போராட்டம் எவ்வளவு பெரிய முக்கியம், திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மாணவர்கள் எந்த அளவுக்கு ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இதுவே எடப்பாடியாருடைய ஆட்சி நடந்து இப்படி மாணவர்கள் ஒன்று திரண்டு போராடி இருந்தார்கள் என்றால் திமுக களத்துல இறங்கி கலக்கி அது ஜென்சி போராட்டமாக மாற்றி எடப்பாடியாருடைய ஆட்சியை தூக்கி எறிய வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை கையாண்டு இருப்பார்கள் திமுகவினர். ஆனா இன்னைக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாணவருடைய முக்கியமான விஷயத்துல அலட்சியம் காட்டியிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் மட்டும் போட்டு கண்டித்து விட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். சோ ஆனால் மாணவர்கள் இந்த திமுக ஆட்சியை விடலங்க, களத்துல இறங்கி கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. சோ அந்த காட்சிகளை நாம இப்ப பார்க்கலாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கேவலமான ஒரு எக்ஸாமினேஷனை டிஎன்பிஎஸ்சி நடத்திருக்கிறாங்க. ஒரு 1000 பேர் எழுதக்கூடிய ஒரு இடத்துல 200 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் பண்ணியிருக்காங்க, 800 பேருக்கு அலாட் பண்ணலை. இதே போன்று 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. அன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஏமாற்றி எக்ஸாம் நடத்தி ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி அதில் வந்து ரொம்ப நல்லா எழுதி நிறைய பேர் கேண்டிடேட்ஸ்க்கு வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் திரு சண்முகசுந்தரம் ஐஏஎஸ் வந்து சென்னையில் மட்டும் கேன்சல் பண்ணணும்னு ஃபஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் மீண்டும் மாணவர்கள் நாங்கள் எதிர்த்து போக மாட்டோம் சொன்னதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மாணவர்களை ஏமாற்றும் ஒரு செயல். ஒரு எக்ஸாமினேஷனை கூட ஒழுங்காக நடத்த முடியலை அப்படின்னா 100 வருட பாரம்பரியமிக்க டிஎன்பிஎஸ்சி இருப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசாமல் பூட்டி போடலாம். இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இது போன்ற தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மூடி மறைக்கிறாங்க. போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஜூலை மாதம் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் இவர் கேவலமான ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துனதுனால 4 பேர் இறந்து போயிட்டாங்க. நீட் எக்ஸாம் எழுதின அனிதா இறந்து போனதுக்கு நம்ம அவ்வளோ பேசணும், 4 பேர் இறந்து போயிட்டாங்க, அது யாரும் பேசல. ஸோ இன்று வந்து இந்த எக்ஸாமினேஷனை தமிழ்நாடு முழுக்க வந்து கேன்சல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இவர் சொல்றதுல பாதி விஷயங்கள் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு, ஆனா அதுல கொஞ்சம் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், பல விஷயங்கள் நான் தரலங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆனது தமிழகம் முழுவதும் ரத்து பண்ணிருக்குது தமிழக அரசாங்கம். ஏன் தெரியுமா? சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சாம். இந்த சின்ன மிஸ்டேக்னால பல ஆண்டு காலமாக படிச்சுக்கிட்டு வந்த இந்த மாணவருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்குது இந்த அரசாங்கம். அப்படி என்ன சின்ன தப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் நடக்குதுங்க. இது பிரிமினரி எக்ஸாம் கிடையாதுங்க, இது முதன்மை தேர்வுங்க. பிரிமினரி எக்ஸாம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம அதுல வெற்றி பெற்று அதற்கு பிறகு முதன்மை தேர்வு எழுதணுங்க. இந்த தேர்வை முடிச்ச பிறகு நேரடியாக நாம வேலைக்கு போனோங்க. அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல கனவுகளுடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்காக தயாராகிறாங்க. மாணவர்கள் என்றால் எக்ஸாம் எழுதுறவங்க அத்தனை பேரும் மாணவர்கள் தான். ஆனால் இவங்க கல்லூரி மாணவர்களோ அல்லது இவங்க பள்ளி மாணவர்களோ கிடையாதுங்க. இவங்க அத்தனை பேருமே வந்து குடும்பஸ்தர்கள். ஆமாங்க, இவங்க எல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதுறதுனால ஏதோ கல்லூரியிலும் பள்ளியிலும் படிக்கக்கூடிய மாணவர் நினைச்சிடாதீங்க. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் இருக்குது, குடும்பம் இருக்குது, தாய் தந்தையர் இவங்களை நம்பி இருக்கிறாங்க. இவங்க பல பேர் பல இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க குடும்பத்துக்காக. இப்படி அனுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இரவெல்லாம் படிக்கக்கூடியவங்க, கடுமையாக இந்த தேர்வுக்காக தயாராக கூடியவங்க. இந்த உழைப்பெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம திமுக அரசாங்கமானது அலட்சியமாக நடந்து கொண்டிருக்குங்க. எந்த அளவுக்கு அலட்சியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல தேர்வு மையத்தை அறிவிக்கிறாங்க. அந்த தேர்வு மையத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தேர்வு எழுத வேண்டுங்க. ஆனால் 200 பேருக்கு மட்டுமே அறைய ஒதுக்கி விட்டு மீதி பேருக்கு அந்த இடத்துல இடமே இல்லைங்க. இது மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்களேன். எவ்வளவு கனவுகளுடன்
எத்தனை பஸ்ஸை பிடிச்சி எத்தனை லாரியை பிடிச்சி இரவு பகல் பார்க்காம அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துல வந்து சேர்ந்துருப்பான். ஆனா அந்த இடத்துல தேர்வு மையத்துல உட்காந்து எழுதுறதுக்கு அறை இல்ல, சீட்டு இல்ல அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இருக்கும். ஆனா இந்த அரசாங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, 1.5 வருஷமா தயாராயிருந்தோம், 2 வருஷமா தயாராகிட்டு இருக்கிறோம், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது எந்த இடத்துல குளறுபடி ஏற்படுச்சோ அந்த குளறுபடி ஏற்பட்ட இடத்துல மட்டுமே மறு தேர்வு நடத்திக்கலாம், மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதுதா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னது, குளறுபடி ஏற்பட்ட இடத்துல மட்டும் மறு தேர்வா, தமிழகம் முழுவதும் மறு தேர்வு நடத்துங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்குதுங்க. ஒரு அரசாங்கமானது முதன்மை தேர்வை அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு பிறகுதான் தேர்வே நடத்துவாங்க. அப்படி 6 மாசமாக தேர்வு மையத்தை கூட இந்த திமுக அரசாங்கம் சரியா ஏற்பாடு பண்ணாதுங்களா? அந்த வேலையை விட்டு இந்த அரசாங்கத்துக்கு வேற என்னங்க இருக்குது? அதுலயும் அந்த மாணவர் சொல்லுவாரு, டிஎன்பிசி தொடங்கி 100 ஆண்டு காலம் ஆகுது. 100 ஆண்டு காலத்துல இந்த திமுக ஆட்சி வந்த பிறகுதான் பல ஊழல்கள் நடக்குதாம், பல எக்ஸாம்கள் இது மாதிரி தான் நடத்துறாங்களாம். ஆனா அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சரியா நடத்துற மாதிரி தெரியலீங்களா? ஏன்னா பேப்பர் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எழுதின விடைத்தாள் திருத்துது, சரியாவே திருத்த மாட்டாங்களாம். ஒரு ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்பிசில திருத்தி 15 மார்க் போடுறாராம், இன்னொரு ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் 0 மார்க் போடுறாராம். ஒரு விடைத்தாள்ல 15 மார்க் போடுகின்ற அளவுக்கு அங்க விடை இருக்கும் போது இன்னொரு ஆசிரியருக்கு அந்த விடைத்தாள்ல 0 போடுகின்ற அளவுக்கு அங்க விடையே இல்லையா? அப்ப எவ்வளவு முரண்பாடு இருக்குது. ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு எத்தனை முறை டிஎன்பிசி எக்ஸாம் நடந்ததோ அத்தனை முறையும் நடந்த தேர்வினுடைய விடைத்தாள வெளிப்படையா விடணும். இரண்டாவது எக்ஸாம் பற்றியான வெள்ளை அறிக்கை விடணும். ஏன்னா பல இடங்களில் லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, பல முறை முறைகேடு நடந்திருக்குதா, நிறைய தேர்வு முறை சரியா நடத்தாதல வழக்குகள் இருக்குதா இந்த டிஎன்பிசி மீது. அதனால இந்த அரசாங்கம் எதையுமே சரியா செய்யாதனால இந்த மாணவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்திவிட்டு அவங்க வைத்த கோரிக்கை திமுக ஆட்சி வந்த பிறகு டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறாங்கல்ல அது தொடர்பாக வெள்ளை அறிக்கை விடணும். அதே மாதிரி மாணவர்கள் எழுதுகின்ற விடைத்தாளை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக இணையதளத்தில் விடணும். ஏன்னா மாணவர்கள் எழுதுனவங்க அவங்க விடைத்தாளை வந்து பாத்தீங்கன்னா சரி பார்த்து கொள்வதற்கு. அதோடு இல்லாம இப்ப இந்த தேர்வை நிறுத்திட்டாங்க. இந்த தேர்வை நிறுத்துறதுனால மீண்டும் எப்ப நடத்துவாங்கன்னு தெரியாது. ஏன்னா தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் இந்த தேர்வை அறிவிக்க முடியாது, எழுத முடியாது. ஆனா இவங்க எவ்வளவு கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்காக தயாராகி இருப்பாங்க. அதனால ஒட்டுமொத்த மாணவர்களும் இந்த திமுக அரசாங்கத்தின் மீது வெறுப்படைந்து விட்டார்கள். ஆனா மாபெரும் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் முன்னெடுத்தார்கள். ஆனா சிறு அலட்சியம், இந்த அலட்சியம் இவ்வளவு பேருடைய வாழ்க்கையை காலி பண்ணி இருக்குதுங்க. மீண்டும் இவங்க வந்து பார்த்தா இந்த தேர்வுக்கு தயாராகணும். அது மட்டும் இல்ல, இன்னும் பல தேர்வுக்கு இவங்க விண்ணப்பித்திருப்பார்கள், அந்த தேர்வுக்கு இவங்க தயாராக வேண்டும். ஆனா இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சின்ன ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. இந்த டிஎன்பிசி எக்ஸாமை கூட நடத்த முடியாத அளவுக்கு நிர்வாக திறனற்ற அரசாங்கத்தான் இந்த திமுக அரசாங்கம் இருக்குது. ஆனா சூப்பர் மாடல் அரசு அப்படின்னு நேற்று மாநாட்டில் நம்ம முதலமைச்சர் பேசுறார். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எக்ஸ்தலத்துல ஒரு ட்வீட் போட்டு கண்டிச்சிட்டு அப்படியே போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த டிஎன்பிசில முறைகேடு காரணமாக பல பேர் நல்லா எழுதணுமே இறந்து போயிட்டானா, தற்கொலை பண்ணிக்கிட்டானா. நீட்ல யாராவது ஒருத்தர் சரியா எக்ஸாம் எழுதாம நீட் நினைச்சு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா எவ்வளவு தூரம் அரசியல் ஆக்குறாங்க. ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த டிஎன்பிசி சரியா நடத்தாம பல பேர் உயிர் இருந்திருக்கின்றார்கள், தற்கொலை பண்ணிருக்காங்க. யாராவது பேசினாங்களா? இந்த ஆட்சிக்கு இதை பற்றி கவலை இருக்குதா அப்படின்னு மாணவர்கள் திமுக ஆட்சி மீது கடந்த கால கோபங்கள், இன்னைக்கு நடந்த குளறுபடி என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கொட்டி தீர்த்து விட்டார்கள். திமுகவை திட்டி தீர்த்து விட்டார்கள். பெரிய போராட்டம். ஆனா எதிர்கட்சிகள் இவருடன் கைகோர்த்து கொண்டு இதற்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்காத வரை ஓய மாட்டோம் என்று களத்தில் நின்றுந்தாங்கன்னா மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் பின்னாடி நின்று இருப்பாங்க. அதை வாக்கா கூட மாத்திருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகளுக்கு திறன் கிடையாது. சோ மாணவர்களுடைய கண்ணீர் கதையை கேட்டு இது அதிக முக்கியமான செய்தி என்பதனால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். திமுக அரசாங்கமானது 187வது வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறதாம். 187வது வாக்குறுதி என்னன்னு பார்க்கும்போது தமிழகத்துல 3.5 லட்சம் அரசு ஊழியர்கள் பணியானது காலியா இருக்குதாம். அதனால திமுக ஆட்சி வந்த பிறகு காலியா இருக்கக்கூடிய அரசு பணி முழுவதுமே வந்து இந்த மாதிரி டிஎன்பிசி மூலமாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆனா எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் முழுமையா நிறைவேற்றவே இல்லை. அதே மாதிரிதான் அரசு துறையில பணி அமர்த்தவும் இல்லை இந்த திமுக அரசாங்கம்.
இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தி 10,000 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. அப்புறம் 3.5 லட்சம் பேருக்கு எங்க வேலை கொடுக்குறது? எங்க அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழியர்களையும் நிரப்புறது? அதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தின் மீது தன்னுடைய கோபத்தை கொப்பளித்து விட்டார்கள். கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். காவல்துறையினர் களத்தில் இறங்கி மாணவர்களை வந்து கலைந்து போக சொல்லி அடித்தார்கள். என்ன பண்றது? காவலர்களும் மாணவர்களும் மோதிக்கொள்வது நல்லது கிடையாது. ஏன்னா எங்கோ இருக்கின்ற அரசாங்கத்துக்கு மாணவர்களும் காவலர்களும் எதற்காக மோதிக்கணும்? நிர்வாக திறனற்ற அரசாங்கமானது மாணவர்களையும் காவலர்களையும் மோதிக்கொள்கின்ற நிலையை கொண்டு வந்து விட்டுடுச்சு. சோ திமுக அவலங்களை பற்றி இந்த ஊடகம் ஒரே ஒரு வரியில செய்தியை சொல்லிட்டு அப்படியே போகுது. இது நியாயமா? சரி, இது எடப்பாடியார் ஆட்சி கிடையாது, அதனால ஊடகம் பேச போறது. அதனால நாம பேசுறேங்க. இப்போ துரைமுருகன் பேசுற சின்ன காணொலி பாருங்க. நீதிமன்றத்தில் இருக்கு. நம்ம வங்க புலி கேள்விப்பட்டிருக்கோம், வரி புலி கேள்விப்பட்டிருக்கோம், வரி ஏய்ப்பு புலி கேள்விப்பட்டிருக்கோமா? இதுதான் வரி ஏய்ப்பு புலி. சோ விஜய் அவர்களை பற்றி சாட்டை துரைமுருகன் வந்து கண்ணா பின்னான்னு பேச, வரி ஏய்ப்பு புலி என்று பேச, இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த தவேகாவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் துரைமுருகன் பேச பேச பின்னாடி இருந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள், மிரட்டல் விட்டுக் கொண்டே இருந்தார்கள். அப்படி மிரட்டல் விட்டுக் கொண்டே இருக்கின்றத இந்த நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் சகித்துக் கொள்ளவே முடியல. அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சி கூட்டமானது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறுக்கும் நெடுக்கும் கார் எடுத்துட்டு போய் வந்திருக்காங்க, சைக்கிள் போயிருக்காங்க, பைக்ல போயிட்டு சத்தம் எழுப்பி கொண்டே இருந்திருக்கின்றார்கள். சாட்டை துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக பூர்வமாக தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில ஏறி சும்மா விஜய எப்படிலாம் கலாய்க்க முடியுமோ. அது மட்டும் இல்ல, தேனி மாவட்டத்தினுடைய தவேகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லெப்ட் பாண்டி அவர்களை பற்றி கண்ணா பின்னான்னு பேச, அதே மாதிரி தமிழக அமைச்சரவையில தவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கிண்டல் பண்ண, தவேகா காரங்களுக்கு சூடேற அவங்க குரல் எழுப்ப, பிறகு பொதுக்கூட்டம் எல்லாம் முடிஞ்சு அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்ட பிறகு அங்க இருக்கின்ற நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கினாங்க. காரை எடுத்து ரவுண்டு கட்டிக்கிட்டே இருந்து நாம் தமிழ் கட்சி கூட்டமானது சரியா நடக்க கூடாது என்று தடையா இருந்தாங்கல்ல, கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிகள் சும்மா ரவுண்டு கட்டினாங்க. இந்த காரை வச்சுக்கிட்டு தானடா நாங்க கூட்டம் போடுகின்ற போதும் நாங்க பேசுகின்ற போதும் தொல்லை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரை உடைச்சாங்க, கண்ணாடி எல்லாம். சோ இன்னைக்கு இந்த காட்சிகள் இணையதளத்துல செமையா வைரல் ஆச்சு. சோ அதை பற்றி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து சேர்த்தேன். ஆனா இந்த வீடியோவெல்லாம் யாரா வைரல் பண்றது அப்படின்னு பார்த்தா திமுக அரசாங்கம் தான். ஏன் தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி மூலமாக சொதப்பல், அந்த சொதப்பல் காரணமாக மாணவர்கள் திமுக எதிராக எதிர்ப்பு, களத்துல போராட்டம். இது ஜென்சி போராட்டமாக மாறிடக்கூடாது. ஏன்னா மாணவர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. சோ இதை பார்த்து இன்னும் மாணவர்கள் ஒன்று திரண்டவிடக் கூடாது இல்லையா? அதனால ஊடகமானது இதை மறைப்பதற்காக இந்த சாட்டை துரைமுருகன் ஆவேசமா பேசினதும், ஒரே நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய தொண்டர்கள் வைத்திருந்த காரை கண்ணாடியை உடைக்கின்ற காட்சி இணையதளத்தில் வைரலாக்கி விட்டுட்டாங்க. ஸோ மொத்தத்தில் நம்மளை திசை திருப்புவதற்காக ஒன்று மதம் தொடர்பாக உணர்ச்சியை கைப்பிடுவாங்க, இல்லைன்னா மற்ற கட்சிக்காரன் உதவாங்கிறத பற்றி கலைப்பு விடுவாங்க. அப்படிதான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆவேசமா பேசின காட்சியும், அதுக்கு இடைஞ்சூராக இருந்த தவேகாவுடைய தொண்டருடைய கார் உடைச்சதையும் இணையதளத்தில் வைரலா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நண்பர்களே, எது தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியம் என்று தெரியல, அதை ஊடகம் வந்து வைரல் பண்ணாது, ஆனா இதை வைரல் பண்ணாங்க. சரி, ரெண்டுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். எதை பேசிருக்கணும் ஊடகம், எதை பேசிருக்க கூடாது ஊடகம், உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.